அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். உலகின் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். பங்களாதேஷில் வரலாறு காணாத மழை வெள்ளத்தில் சிக்கி 18 பேர் உயிரிழப்பு, நூற்றுக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் மொத்தமுள்ள 64 மாவட்டங்களில் 11 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. பங்களாதேசத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. இந்த கனமழை இந்திய எல்லைகளை தாண்டி மலைகளிலிருந்து நீர் பெருக்கத்தால் அங்கு வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் அவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பேரிடர் மேலாண்மை மற்றும் நிவாரண அமைச்சகத்தின் கீழ் உள்ள நாட்டின் தேசிய பேரிடர் பதிலளிப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் சமீபத்திய தினசரி பேரிடர் நிலைமை அறிக்கையின்படி நாட்டின் மொத்த 64 மாவட்டங்களில் 50 லட்சம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 7 மாவட்டங்களில் 18 பேர் வரை உயிரிழந்துள்ளார்கள். 60க்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை. கடுமையான பருவமழை மற்றும் இந்திய எல்லைகளை தாண்டி மலைகளிலிருந்து நீர் பெருக்கத்தால் தூண்டப்பட்ட வெள்ளத்தால் சாலைகள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் பல தென்கிழக்கு மற்றும் வடக்கு மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருட்களை வழங்க அதிகாரிகள் இன்னமும் போராடி வருகின்றனர். மேலும் இந்த வெள்ளம் வடக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளின் பரந்த நிலப்பரப்பில் உள்ள வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு பரவலான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய மாகாணம் பலுசிஸ்தான். இங்கு தனிநாடு கோரி ஆயுதமேந்திய அமைப்புகள் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். பலுசிஸ்தானில் உள்ள இயற்கை வளங்களை பாகிஸ்தான் மற்றும் சீன அரசுகள் சுரண்டுவதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். குறிப்பாக தடை செய்யப்பட்ட தௌரிக்-இ-தலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்பு கடந்த 2022ஆம் ஆண்டு அந்நாட்டு அரசுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டது. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறை நிலைகளை குறிவைத்து அங்கு பல்வேறுபட்ட தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் பலுசிஸ்தானில் உள்ள பிஷிடன் மாவட்டத்தில் ஷுர்காப் ஷவுக் என்ற பகுதியில் அமைந்திருக்கும் சந்தை பகுதியில் நேற்றைய தினம் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு நடைபெற்றது. இந்த குண்டுவெடிப்பில் 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 14 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி ஒரு பெண் உயிரிழந்தார். மேலும் 7 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் பஸ் ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை 41ஆக அதிகரித்துள்ளது. இந்தியாவின் மராட்டிய மாநிலத்திலிருந்து 43 பேர் பஸ்ஸில் நேபாளத்திற்கு 10 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா சென்றார்கள். நேபாளத்தின் பொக்ராகாவில் இருந்து நேற்று காலை காத்மண்டு நோக்கி பஸ் சென்று கொண்டிருந்தது. தனகான் மாவட்டத்தில் மார்ஜாடி ஆற்றின் அருகே சென்று கொண்டிருந்த பஸ் எதிர்பாராத விதமாக ஆற்றுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 16 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் ஆற்றில் கவிழ்ந்து பஸ் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மேலும் 25 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இதனால் இச்சம்பவத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை 41ஆக அதிகரித்துள்ளது. இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்டமாக உயிரிழந்த 24 சுற்றுலா பயணிகளின் உடல்கள் நாளை நாசிக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேலிய இராணுவம் பரவலான தாக்குதல்களை அப்பாவி பொதுமக்களை இலக்கு வைத்து நடத்தி வரும் சூழ்நிலையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்ரேல் குடிமக்கள் ஜூத சமூகத்தினர் பெரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்திலும் காசாவிலும் இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலை காரணமாக உலகம் முழுவதும் இருக்கும் இஸ்ரேலியர்கள் மீது பல மக்களும் வெறுப்பில் உள்ளார்கள். இந்த நிலையில் பிரான்ஸ் நாட்டின் தெற்கே லா கிராண்ட் மோட்டி நகரில் ஜூத வழிபாட்டு தலம் ஒன்றுள்ளது. நேற்று காலை திடீரென அங்கு வெடிகுண்டு ஒன்று வெடித்துள்ளது. இதுபற்றி பிரெஞ்சு பயங்கரவாத ஒழிப்பு வழக்கறிஞர்கள் கூறும்போது இதுபற்றி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றோம் என கூறியுள்ளார்கள். இதுபற்றி பிரான்ஸ் நாட்டு பிரதமர் கேப்ரியல் அட்டால் கூறும்போது குண்டுவெடிப்பு சம்பவத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். சக ஜூத மக்கள் மீண்டும் இலக்காக கொல்லப்பட்டுள்ளார்கள். இது ஜூத ஒழிப்புக்கான நடவடிக்கையாக உள்ளது. இந்த சோதனையான தருணத்தில் அவர்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவை தெரிவிக்கின்றோம். நாம் அவர்களின் பக்கத்தில் இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டார். சந்தேகத்துக்குரிய நபரை தேடும் பணியில் பாதுகாப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்கள் தப்ப முடியாது என்றும் கூறியுள்ளார். இஸ்ரேலில் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி கமாஸ் அமைப்பினரின் தாக்குதலின் பின்னர் அங்கு ஜூத மக்கள் தொடர்பான பல்வேறுபட்ட வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு மாத தொடக்கத்தில் உள்துறை மந்திரி ஜெரால்ட் டர்மனின் கூறும்போது
கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது நடப்பு 2024ஆம் ஆண்டின் முதல் பாதியில் ஸ்டேலில் யூத எதிர்ப்பு சம்பவங்கள் மும்மடங்காக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே காசாவில் ஸ்டேல் இனப்படுகொலை செய்து வரும் சூழ்நிலையில் உலகெங்கும் ஸ்டேலியர்கள் யூத குடிமக்கள் இலக்கு வைக்கப்படலாம் என புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. வடகிழக்கு சீனாவின் லியோனிங் மாகாணத்தில் உள்ள கலுடாவ் நகரில் பெய்த கனமழையால் 11 பேர் உயிரிழந்துள்ளார்கள். சமீபத்தில் பெய்த கனமழையால் குறிப்பாக நகரின் ஜான்சங் கவுண்டி மற்றும் ஷிஷங் கவுண்டியில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த கனமழையில் சிக்கி இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 100க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளார்கள். அவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் கனமழையால் 100 கோடிக்கும் அதிகமான சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. மின் இணைப்புகள், தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகள், வீடுகள் மற்றும் பயிர் நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 9 தேசிய மற்றும் மாகாண முக்கிய சாலைகள் மற்றும் 210 கிராமப்புற சாலைகள், 187 பாலங்கள் சேதமடைந்துள்ளன. முதற்கட்ட புள்ளிவிவரங்களின்படி 1,88,787 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் கடந்த 1951இல் வானிலை பதிவுகள் தொடங்கியதிலிருந்து கெலுடாவ் நகரில் பெய்த கனமழை இதுவென தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் தேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவை சேர்ந்த சுமார் 500 வீரர்கள், 180 சிறப்பு மீட்பு பணியாளர்கள் மற்றும் 50 யூனிட் உபகரணங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சீன அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு ஜெர்மனியில் இடம்பெற்ற பயங்கர கத்திக்குத்து தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 4 பேர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த கத்திக்குத்து சம்பவம் நேற்றைய தினம் மாலை மேற்கு ஜெர்மனியின் சோலிங்கனில் நடைபெற்ற விசேட நிகழ்வின் போது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், தொழில் நகரம் உருவாக்கப்பட்டு 650 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் நகரின் மையப்பகுதியில் நேற்றைய தினம் மாலை விசேட நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதன்போது அங்கு வீதிக்கு அருகில் இருந்து தாக்குதல்தாரி அவ்வழியாக சென்றவர்களை கத்தியால் குத்திவிட்டு ஓடியதாகவும் அவர் இன்னும் தலைமறையாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை தாக்குதலில் காயமடைந்தவர்களை பாதுகாப்பு படையினர் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் சேர்த்துள்ளார்கள். தாக்குதல் நடத்தியவரை கண்டுபிடிக்க அப்பகுதியில் பாரிய தேடுதல் நடவடிக்கை நடைபெற்று வருவதாக ஜெர்மன் அரசு தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் பட்டப்பகலில் 3 பேர் சரமாரியாக குத்திக் கொல்லப்பட்ட சம்பவம் அந்நாட்டு மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. எகிப்து தலைநகர் கெய்ரோவில் கமாஸ் அமைப்பினருக்கும் ஸ்டேல் அரசுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் எகிப்து காசா இஸ்ரேல் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய பிலடெல்பி காரிடோரில் 8 கண்காணிப்பு கோபுரங்களை அமைப்பதற்காக இஸ்ரேல் தெரிவித்த முன்மொழிவை எகிப்து முற்றாக நிராகரித்துள்ளது. இந்த விவாதங்கள் கமாசுடன் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் ஒப்பந்தம் தொடர்பாக இறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு அமையப்பெற்றன. இந்த நிலையில் இஸ்ரேலின் கோரிக்கையை முற்றாக எகிப்து மறுதளித்திருப்பதுடன் பிலடெல்பி காரிடோர் எகிப்து மற்றும் பாலஸ்தீன அதிகார சபையின் கட்டுப்பாட்டில் எப்போதும் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் எகிப்து எல்லையில் 2 கண்காணிப்பு கோபுரங்களை அமைக்குமாறு அமெரிக்கா முன்மொழிந்த தீர்மானத்தையும் எகிப்து முற்றாக நிராகரித்துள்ளது. ஏற்கனவே பிலடெல்பி காரிடார் தொடர்பில் ஸ்டேலுக்கும் எகிப்துக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் ஸ்டேல் அமெரிக்காவின் கோரிக்கையை எகிப்து நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்டேல் தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்பதற்கும் எகிப்தை கண்காணிப்பதற்கும் பிலடெல்பி காரிடோரில் தனது இராணுவத்தை நிலைநிறுத்தி வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளமை எகிப்துக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்டேலியர் இராணுவத்தின் முக்கிய நிலைகள் மீது ஹிஸ்புல்லா மீண்டும் பயங்கர தாக்குதல்களை நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதல் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் வீரியமடைந்த தாக்குதலாக ஒரே நாளில் 5க்கும் மேற்பட்ட இராணுவ முகாம்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. அனடோல் ஏஜென்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்புகளின்படி ஹிஸ்புல்லாக்கள் ஒரே நேரத்தில் ஆளில்லா விமானங்கள், ஏவுகணைகள், ராக்கெட்டுகளை கொண்டு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை வடக்கு ஸ்டேலில் இருக்கும் இராணுவ முகாம்கள் மீது நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் மல்ஹிட் தளம் மற்றும் ஸ்டேலியர் இராணுவத்தினுடைய பீரங்கி படை தலைமையகம், உளவு கண்காணிப்பு கோபுரங்கள் முற்றாக தாக்கி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டேலின் உடைய தீவிர ரேடர் கண்காணிப்பு மற்றும் அயன்டோம்களை கடந்து இந்த ஏவுகணைகள் ஸ்டேலுக்குள் வீழ்ந்து வெடித்துள்ளமை ஸ்டேல் அரசுக்கும் ஸ்டேல் மக்களுக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள ஹிஸ்புல்லாக்கள் அடுத்து வரும் நாட்களில் மேலும் அதிகளவான புதிய ஆயுதங்களை ஸ்டேலுக்கு எதிராக களமிறக்க உள்ளதாக அறிவித்துள்ளமை ஸ்டேல் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியாகியுள்ள பிரதான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.